வாய் சவடால் விடுறது, நான் அரசியல் கட்சி தொடங்கிட்டேன்னா நீங்கள்லாம் என்ன ஆகுவீங்கன்ற மாதிரி வந்து தனக்கு நானே தன்னை வந்து பெருமையாக நினச்சிக்கிட்டு வீர வசனங்கள் பேசுகிறது, இப்படியெல்லாம் நம்ம பார்த்தோம். தேவையில்லாமல் தேர்தலில் போட்டியிடறதுக்கு மனு தாக்கல் பண்ணுறது, அந்த ஃபார்மை கூட ஃபில்அப் பண்ண தெரியாமல் அதுக்கப்புறம் தப்பாக ஃபில்அப் பண்ணுறது, இதெல்லாம் கடந்த காலத்தில் தேவையில்லாத மனசில் சுமைகளை வந்து போட்டுக்கிட்டார் விஷால். நமக்கு தனிப்பட்ட முறையில் வன்மமோ வந்து இதெல்லாம் கிடையாது. ஆனால் இது கடந்த காலத்தில் அவருடைய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம். இப்போ நான் கேட்குறேன், நடிகர் சங்க தலைவராகி இவருக்கு என்ன பெருமை கிடச்சிருச்சு நான் கேட்குறேன். அங்கேயும் ஒரு வீரவசனம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கட்டடத்தை கட்டி முடித்த பிறகு தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு. சார், நாளைக்கு என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது சார். இந்த மாதிரியெல்லாம் வந்து தேவையில்லாமல் விஜயகாந்த் இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தார். விஜயகாந்த் வந்து அந்த நடிகர் சங்க கடன் அடைக்கிறதுக்கு அவருடைய கஷ்டங்கள், ஏகப்பட்ட கஷ்டங்கள். ஏதோ கலை நிகழ்ச்சி கொண்டு போய் நடத்திட்டு உடனே வந்து கடன் அடைச்சிட்டார் கிடையாது. எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, எவ்வளோ அவமானங்கள் இருக்குது. இதெல்லாம் கடந்து தான் அவர் வந்து ஜெயிச்சிருக்கார்.